தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய மகள் வழி பேரன் ரமேஷ் தேவேந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். ஐயா, முத்துராமலிங்க தேவரை பற்றி உங்களுடைய பார்வை, உங்களுடைய கருத்து என்ன? அது என்ன, அதாவது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்தது. அதாவது நீங்க ரொம்ப சிக்கலான கேள்வி எனக்கு வைக்கிறீங்க. அதாவது நான் இன்னொரு வெளிப்படையா சொல்றேன், இவரை குறித்தான எந்த விதமான தகவல்களை மாற்று சமூகத்திற்கு நாம் தவறாக விதித்தால் இன்னும் இந்த சமூகம் அறுவாலை எடுத்துக்கொண்டு ஒருவரை வெட்டி கொள்வாங்க. அதனால உங்களை கோபப்படுத்தக்கூடிய கேள்வி. சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு இறுதி ஆண்டு தேர்தல் நடக்கிற அந்த நேரத்தில் நம்ம ஊர் பக்கம் ஒரு நீதிபதி சும்மா கத்தி எடுத்துக்கிட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு அலையாதீங்கடா, போய் படிங்க, படிச்சு முன்னேற வழியை பாருங்க. இதை எப்போ சொல்றாரு? 1925 சொல்லல, போன வருஷம். இந்த வீரம்பள்ளி என்ற கிராமம் வந்து 1957 மிகப்பெரிய ஜாதிய கலவரத்துக்கு உட்பட்டு அப்பொழுது ஆதித்ய சாதியினால் துப்பாக்கி வச்சு சுடப்பட்டது. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சில் வந்து துப்பாக்கி சுடப்பட்டது இருந்திருக்கும். இங்கே வன்முறையை வந்து முதல்ல வந்து தேவேந்திர குலல் வேளாள ஒருத்தர் அடிக்கிறா, அவன் திருப்பி அடிச்சா. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? அது தீர்வு அல்ல. மாரி செல்வராஜனை பொறுத்தளவு நடந்த நிகழ்வு தான் காட்டுறாரு. அது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கபடி பிளேயர் மன்னத்தி கணேசனுடைய வரலாறு. அவர் தன்னை கபடியில ஒரு மிகப்பெரிய விளையாட்டு வீரராக வரும்போது அப்போ இருந்த சமூக கட்டமைப்புல அவருக்கு எந்த விதமான எதிர்ப்புகள் இருந்தது அப்படிங்கிறத அவர் படம் பிடித்து காட்டுற இந்த சமூகத்துக்கு. பட்டியலிட்டு நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னு வைங்க, அப்போ அப்படி ஒரு சண்டை நடக்குது. அப்போ அந்த நேரத்துல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, பட்டியலை விட்டு வெளியே வந்துட்டா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க, சொல்லுவாங்க. நான் அதுக்கு ஒரு பதில் சொல்றேன். இன்னைக்கு நீங்க தேவேந்திர குல வேளாளர்னு நீங்க பேரை மாத்திட்டீங்கன்னு வைங்க, இன்னும் ஒரு 50 வருடம் இல்ல 100 வருடம் கழிச்சு வராங்க, அந்த சந்ததியினர் வராங்க. இது என்னுடைய வரலாறுன்னு எடுத்து காட்டும் போது, யோ நீ தேவேந்திர குல வேளாளர், இது பல்லர் மல்லர், இது வேற, நீங்க கிடையாது, இது நீங்க எதுக்கு உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் தங்கள் வரலாற்றை இழந்து விடுவார்களோ அப்படின்னு நான் கேட்கிறேன். ஒரு சமூகம் வந்து ஷெட்யூல் காஸ்ட்ல இருந்தது, சரிங்களா? அது நம்ம பொது வெளியில பேசலாம். ஷெட்யூல் காஸ்ட்ல இருந்தது. அந்த சமூகத்துடைய பெயர் மாற்றம் வந்துச்சு. அந்த சமூகம் இப்போ எங்க இருக்கு? மிக லெவலில், மிக உயர்ந்த லெவலில் பொருளாதாரத்தில் போயிடுச்சு. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avayarpadasali.org. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு கலந்துரையாடுவதற்காக தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய மகள் வழி பேரன் ரமேஷ் தேவேந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய மகள் வழி பேரன் என்று சொல்லுகிற போது நீங்கள் உங்களுடைய குடும்பம் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் விரிவாக சொன்னால் நம்முடைய நேயர்களுக்கு உதவியாக இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன் ஐயா. தியாகி இமானுவேல் சேகரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி முதல்ல நான் சொல்லிடுறேன். அவர் வந்து ஆர்மியில் வேலை செஞ்சார். அதாவது பார்த்தீங்கன்னா இந்தோ பிரிட்டிஷ் நம்ம இந்தியாவுடைய ஆர்மியில் வேலை செஞ்சார். அவர் வந்து படித்த பள்ளி வந்து கிறிஸ்தவ பள்ளியில் படித்தார். ஸ்வாட்ஸ் ஹையர் செகண்டரி, இப்போ ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது, அதில் படித்தாங்க. அங்கே வந்து அந்த சிறு வயதிலே இருந்து இந்த ஒடுக்குமுறைக்காக அவர் ரொம்ப அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டுள்ளார். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒடுக்குமுறை எதிர்த்து அப்போ நீங்கள் கேட்கலாம், ஒடுக்குமுறை எப்படி பள்ளியில் இருந்துன்னு கேட்கலாம். பள்ளியில் படிக்கும்போது அந்த ஒடுக்குமுறைக்கு எதிரான அந்த தன்னை வந்து தலைமை பண்பை வளர்த்து கொண்டார். ஏன்னா அது வந்து இந்த நம்முடைய கிறிஸ்தவ மிஷனரி நடத்தின அந்த பள்ளி தான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவர் வந்து ஆர்மிக்கு போகிறாரு. ஆர்மிக்கு போயிட்டு திரும்பி வர்றார். திரும்பி வரும்போது சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒடுக்குமுறையில் பார்த்து அவர் திரும்பி ஆர்மிக்கு போகலை. அவர் அங்கேயே தான் இருக்கிறாரு. அப்போ இவருடைய தாயார் ஊர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா வீரம்பல் என்ற ஒரு கிராமம். இந்த வீரம்பல் என்ற கிராமம் வந்து 1957 மிகப்பெரிய ஜாதிய கலவரத்துக்கு உட்பட்டு அப்பொழுது ஆதித்ய சாதியினால் துப்பாக்கி வச்சு சுடப்பட்டது. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சில் வந்து துப்பாக்கியில் சுடப்பட்டது இருந்திருக்கும். அது மட்டும் அல்லாமல் இமானுவேல்ஸுடைய மனைவி இருக்காங்களோ அவங்களுடைய அம்மா பிறந்தது வீரம்பல். இமானுவேல் சேகரனுடைய அம்மாவை செல்லூர் என்ற கிராமத்திற்கு கட்டி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இமானுவேல் சேகருடைய மனைவி அமிர்தன் கிரேஸ்
அவங்களுடைய அம்மாவை வந்து இதம்பாடலுக்கு கட்டி கொடுக்குறாங்க. இதுதான் வந்து அவருடைய இது. இவர் வந்து அமிர்தம் கிரேஸ் என்கிறவங்கள திருமணம் பண்ணுறாங்க. அப்படி திருமணம் பண்ணும்போது இவர் என்ன பண்ணுறாரு, இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தலையிடுறதுனால இவர் வந்து எல்லா விஷயங்களையும் ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ணுவார். ஆனால் இமானுவேல் சேகரனாருக்கு எந்த விதமான ஒரு வழக்கு இல்லை. இப்போ காவல் நிலையத்தில் எந்த விதமான வழக்கில் சட்ட முறைப்படி தான் எல்லாத்தையுமே கையாள்வார். அந்த மாதிரி பக்குவப்பட்டவர். அப்பொழுது 1900 பார்த்தீங்கன்னா அவருடைய இந்த 57 படுகொலை செய்யப்படுகிறார். அது முதலத்தில் நடந்த ஒரு சமாதான மீட்டிங் பிறகு அன்றைய தினம் 10ஆம் தேதி நடந்து படுகொலை செய்யப்படுகிறார். படுகொலை செய்யப்படும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வயது 33, 4 பெண் குழந்தைகள். அந்த பெண் குழந்தைகள் முதல் மகள் தான் எங்கள் அம்மா மேரி வசந்தராணி, 2வது பாப்பின் விஜயராணி, 3வது சுந்தரி பிரபா. 3 மகள்களில் மூத்தவருடைய ஆமாம் 4 மகள்கள். 4 மகள்கள். ஆமாம். எல்லாருக்குமே கடைசி ஜான்ஸ் எல்லாருக்குமே ராணின்னு வச்சிருக்காங்க. அவர் அந்த முற்போக்கு சிந்தனையில் எல்லாரும் ராணி போல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையில் வச்சு எல்லாருமே ராணின்னு தான் இருப்பாங்க. அந்த சூழ்நிலையில் அவர் படுகொலை செய்யப்படும் போது 33 வயசு. இந்த குடும்பம் வந்து வறுமையில் ரொம்ப வாடுது. உங்களுக்கு தெரியும், ஒரு அப்பா இல்லாத குடும்பம் மிக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தது. அந்த காலகட்டத்தில் நம்முடைய முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் உதவி செய்துள்ளார்கள். எப்படி உதவி செய்துள்ளார்கள் என்று கேட்டால், அவர் வந்து ஒரு தடவை ராமேஸ்வரத்துக்கு போகணும். ராமேஸ்வரத்துக்கு போகும்போது எப்போவுமே பரமக்குடி தாலுகா ஆஃபீஸில் வந்து இருப்பார். இப்போ அந்த தாலுகா ஆஃபீஸில் வரும்போது தியாகி இமானுவேல் சேகருடைய குடும்பத்தை வர சொல்லுங்க அப்படின்னா, பாட்டி வந்து அப்போ கொஞ்சம் இளம் வயதுனால அவங்க போக மாட்டாங்க, சித்தியை தான் அனுப்புவாங்க போல. அவருக்கு வந்து இனிப்பு ரொம்ப பிடிக்கும். காமராஜர் ரொம்ப இனிப்பு கொடுக்கறதுனால இந்த அதிகாரிகள்லாம் இனிப்பு கொடுப்பாங்க. அதை வந்து சித்திக்கு கொடுத்துட்டு அவருக்கு போட்ட மாலையை எங்கள் சித்திக்கு போடுவாங்களாம். இதெல்லாம் அவங்க நேர சொன்னது. போட்டுட்டு வரும்போது என்னம்மா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு இவங்க சொல்லியிருக்காங்க, அம்மாவுக்கு வேலை இல்லை. அப்படியா, என்ன வேலை இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நகராட்சி கமிஷனர் கூப்பிட்டுருக்காரு. இந்த மாதிரி இமானுவேல் சேகருடைய குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, அந்த காலத்தில் பாட்டி வந்து ட்ரெயின்டு டீச்சர், அன்ட்ரெயின்டு ட்ரெயின்டு டீச்சர். அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த அதிகாரியில் கூப்பிட்டு, நான் ராமேஸ்வரம் போயிட்டு வரணும், போயிட்டு வர்றதுக்குள்ளே நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தை திறக்க வேண்டும் அப்படின்ட்டு மொட்டையை சொல்லிட்டு போயிட்டார். யாருக்கு என்னன்னு தெரியல. உடனே ராமேஸ்வரம் போயிட்டு வரைக்கும் 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் போயிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நகராட்சி சார்ந்த பொன்னியாபுரங்கிற இடத்துல பள்ளிக்கூடத்துக்கான அந்த ஆணையையும் பாட்டிக்கான ஒரு அந்த வேலைவாய்ப்பு ஆணையும் முதலமைச்சர் தயார் பண்ணிட்டார். மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்போ அந்த குடும்பம் வந்து ஆசிரியராக அவங்க பணிபுரிகிறாங்க. உங்களுக்கு தெரியும், ஆசிரியருடைய சம்பளம் ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தைகள் அவருடைய தேவைகள் அதிகமாக இருக்கும். குடும்பம் முழுமைய வறுமையிலேருந்து கொஞ்சம் வறுமை கொஞ்சம் குறைக்கப்பட்டது, அந்த மாதிரி இருந்தாங்க. அப்படிதான் அவங்க பண்ணினாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கல்விங்கிற ஆயுதத்தை எடுக்கிறதுல காமராஜர் ரொம்ப ஆர்வம் காட்டி படிக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில் எங்களுடைய குடும்பத்தில் உள்ள 4 பெண்களையும் படிச்சுட்டாங்க. 4 பெண்களில் 2 பெண்கள் வந்து எங்களுடைய சித்தியை மலேசியாவில் திருமணம் பண்ணிட்டாங்க. அப்போ உள்ள சூழ்நிலையில் உறவுக்காரங்க வந்து எந்த விதமான வரதட்சணை இல்லாமல் திருமணம் பண்ணிட்டாங்க. எங்கள் அப்பா வந்து ஒரு மருத்துவர், அவரும் எங்கள் அம்மாவை வந்து திருமணம் பண்ணும்போது எந்த வரதட்சணை இல்லாமல் தியாகினுடைய தியாகத்தை போற்றுவதற்காக திருமணம் பண்ணாங்க. நாங்கள் எல்லோருமே கல்வியில் மிக சிறந்து வந்துட்டோம். இப்போ எல்லோருக்கும் ஒரே அதிர்ச்சியம், இவ்வளோ நாள் இந்த குடும்பம் எங்கே போயிடுச்சு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வி நியாயமானது. இப்போ நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னா, கல்வி என்கிற ஆயுதத்தை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு 50 வருஷம் ஆயிடுச்சு. நான் இந்த சட்டை போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கற்ற கல்வி பாபா சாஹேப் அம்பேத்கரும் இமானுவேல்ஸோடைய தியாகம் தான் எங்களை கல்விங்கிற ஒரு ஆயுதத்தை எடுக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் இப்போவுமே சொல்கிறோம், படிங்க. அதாவது உங்களை விலைக்கு வாங்க முடியாத ஒரு சொத்து என்னன்னா உங்கள் கல்வி அப்படிங்கிறத நாங்கள் எங்கள் இளைஞர்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். இதுதான் எங்கள் குடும்பத்தை பற்றிய ஒரு ஒரு விரிவான தகவல். இதுவரை நீங்கள் வேற எந்த அரசியல் ஈடுபாடும் எதுவும் செய்யலை? அரசியல் சிந்தனை எங்களுக்கு இருந்தது. எப்படி அரசியலுக்குள்ள வரணுங்கிற ஒரு 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 இக்னிஷியன் இருக்கு பார்த்தீங்களா? அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் அவங்களுக்கு தாமிரபரணியில் மிகப்பெரிய ஒரு பேரழி வந்தது. நம்ம மதிலாளு அனைத்து தமிழ் சமூகங்களும் இந்த ஆற்றங்கரை ஓரம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பார்க்க போகும்போது தான் தெரிஞ்சது, இந்த சமூகம் இன்னும் ஆற்றங்கரை ஓரத்தில் வாழ்ந்து கொண்டு அவர்கள் ஆடுகளையும் விவசாயிகளையும் மெயினாக விவசாயிகளையும் செய்கிறார்கள். அப்பேற்பட்ட அந்த விவசாயத்தை செய்யக்கூடியவர்களுடைய அந்த கரை ஓரங்கள் வந்து தூர் வாரப்படலை. அதனால தான் அந்த தண்ணீர் வந்து ஊருக்குள்ள வந்து
மிக கொடுமையான ஒரு விஷயம் கேட்டால் வயதானவர்கள் தப்பிக்க முடியல, ஆடு மாடுகள் தப்பிக்க முடியல. அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது இயற்கையாகவே அவங்களை பார்த்து வந்து எந்த சமூகம்னு நினைக்கல, அனைத்து சமூகத்தினரும் அதில் இருந்தாங்க. அப்படிங்கும்போது அப்போ நம்மளால் இந்த சமூகத்தில் வந்து ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை வேஷ்டி இந்த மாதிரி சேலையெல்லாம் கொண்டு போய் கொடுக்கும்போது இன்னும் இந்த சமூகத்துக்கு தேவை இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் அறிஞ்சதுனால சரி நம்ம அரசியலுக்கு நம்ம இந்த சமூகத்துடைய விடுதலைக்கு வரணும், அப்போ அதில் வந்து அரசியல் அதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அதை நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பயணத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்கள் மட்டும் இல்லை, இந்த சமூகத்தில் எல்லோரும் எடுத்திருக்காங்க. இன்னொரு கேள்வி கூட வரலாம், தியாகியோடைய படுகொலைக்கு பிறகு வந்து எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவருடைய இறப்பு எங்களுக்கு பெரிய இழப்பாக இருந்தாலும் எங்களுடைய கசப்பான அனுபவத்தை இளைஞர்களுக்கு நாங்கள் விதைக்க விரும்பவில்லை. ஏன் என்று கேட்டால் அந்த கசப்பான அனுபவத்தை நாம் விதைத்தால் இன்னும் 50 வருஷம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாதிய பிரச்சனை வந்து கொண்டே இருக்கு. அப்படிங்கிறனால குடும்பம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். யாரோட இறப்பு நடந்து போட்டது, அதை பற்றி நம்ம எதுவுமே கவலைப்படக்கூடாது. ஆனால் அவருடைய கொள்கைகளை நம்ம எடுத்துகிட்டு போகணும், அவருடைய சித்தாந்தத்தை இந்த சமூகத்துக்கு கொண்டு போகணும். அவரை குறித்தான எந்த விதமான தகவல்களை மாற்று சமூகத்தினருக்கு நம்ம தவறாக விதைத்தால் இன்னும் இந்த சமூகம் அறுவாலை எடுத்துக்கொண்டு ஒருவரை வெட்டி கொள்வார்கள். அதனால கசப்பான அனுபவத்தை நாங்கள் எடுத்து செல்லவில்லை என்பதை நான் பதிவு செய்கிறேன். இந்த பகை உணர்வு மேலும் வளரக்கூடாது என்பதற்காக கண்டிப்பாக நம்ம 6 அறிவு படைத்த ஒரு ஜீவராசின்னு சொன்னாலும் நம்ம சிந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த உயிர் எந்த கடவுளுக்காலும் படைக்கப்பட்டு இருந்தாலும் கூட இன்னொரு அந்த உயிரை எடுக்கிறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் கிடையாது. இயற்கையாக படைக்கப்பட்ட அந்த உயிரானது இயற்கையாக மதிக்கப்பட வேண்டும், அதுதான் எல்லா மதமும் சொல்லுது. அதனால வந்து எங்களுக்கு அறிவால் தேவையில்லை, எங்களுக்கு பேனா தான் தேவை, அறிவு தான் தேவை அப்படிங்கிறத நாங்கள் முன்னிறுத்தியோம். சரிங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சி ஐயா. இப்போ சாதாரணமாக தேவேந்திர சமூகம் அப்படின்னால அடுத்தது தேவர் சமூகத்தை பற்றி தான் பேச்சு வரும். அப்படி ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கிறதுனால நான் கேட்குறேன் ஐயா, முத்துராமலிங்க தேவரை பற்றி உங்களுடைய பார்வை, உங்களுடைய கருத்து என்ன? அது என்ன, அதாவது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்தது. எனக்கு தனிப்பட்ட முறையில் என்ன கருத்துக்கள் இருந்தாலும் இந்த சமூக நலன் கருதி பற்றி அவரை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பலை. அது ஒன்று. ஏன்னு கேட்டிங்கன்னா இணக்கம் ரொம்ப ரொம்ப தேவை. அதாவது இரண்டு சமூகங்களுக்கு இடையில இணக்கம் தேவை என்பது அது சரி. முத்துராமலிங்க தேவர் ஐயா பற்றி ஒரு கருத்து இருக்கும் இல்லையா? ஆமாம், அதாவது நீங்கள் ரொம்ப சிக்கலான கேள்வி எனக்கு வைக்கிறீங்க. ஆமாம், அதாவது நாங்கள் அவருடைய புத்தகத்தில் தான் படித்திருக்கோம். ஏனென்றால் மானுவல் சேரனார் அவர்கள் எப்படி ஒரு தலைவரோ அதே போல் அவரும் ஒரு தலைவர். அவரை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது நான் இன்னொரு வெளிப்படையாக சொல்றேன், நீங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க எதிர்பார்க்கிற பதில் என்னால கொடுக்க முடியாது. நான் எந்த பதிலும் நான் எதிர்பார்க்கல, நீங்க கருதுவது என்னவோ அதே சொல்லு. அவர் வந்து அந்த சமூகத்துடைய முக்கிய தலைவராக இருந்து வருகிறார். அவரை அந்த சமூகம் போற்றுகிறது. அது வந்து அதில் நம்ம எதுவும் தலையிட முடியாது. அப்பேற்பட்ட அந்த தலைவரை பற்றி வந்து நாங்கள் வந்து எதுவும் அவதூறாகவோ அவரை குறை சொல்வது அந்த சமூகத்திற்கான ஒரு முக்கியமான தலைவராக தான் நான் பார்க்குறேன். சரிங்கய்யா, இப்போ 1924 வரை தேவேந்திர சமூகம் என்பது பிசி பட்டியலில் தான் இருந்தது இல்லைங்களா? சரியா சொல்றேன் நானு? 36க்கு முன்னாடி அதான் 24 வரை அப்படி இருந்தது. 36 நீதி கட்சி ஆட்சி காலத்தில் தான் எஸ்சி பட்டியலுக்கு மாற்றப்படுகிறார்கள். நீங்க அந்த பட்டியல் வெளியேற்றம் என்பதுதான் இப்பொழுதைக்கு முக்கியமானது, அதுதான் எங்களுடைய முக்கியமான பணி என்று சொன்னதனால் கேட்கிறேன். 36 இருந்து இன்றைக்கு வரை 2026 வரை அந்த ஷெட்யூல் காஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டியல் பிரிவில் இருந்த காரணத்தால் பல்வேறு அரசினுடைய சலுகைகள், இடஒதுக்கீடு போன்றவற்றை எல்லாம் அந்த சமூகம் பெற்றது. இன்றைக்கு நீங்க அந்த பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா இன்னமும் அந்த இடஒதுக்கீடு அந்த பட்டியல் சமூகத்திற்கு போய் சேர வேண்டிய பல குடும்பங்கள், பல பேர் அதனால் பாதிக்கப்பட மாட்டாங்களா? நீங்க கேட்கிற கேள்வி ஒரு பொது தளத்துல சரியான கேள்வி. எந்த சமூகத்திற்கான இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்றீங்க? எல்லா சமூகத்திற்கும் இடஒதுக்கீடு இருக்கு. இல்லைங்க, அதை கேட்கல. தேவேந்திர சமூகம் இவ்வளவு நாட்களாக அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த இடஒதுக்கீடு நீங்கள் பட்டியலை விட்டு வெளியேறிவிட்டால்
கிடைக்காம போயிடும் இல்லையா? நீங்க இப்போ உதாரணமா வைங்க, இப்போ பட்டியல் சமூகத்தான இடஒதுக்கீடு எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 18%. எப்படி 18ன்னு சொல்றீங்க? நான் இல்லைன்னு சொல்றேன். இல்லைங்கிறதுக்கு என்கிட்ட பதில் இருக்கு. சொல்லுங்க. என்னுடைய புரிதல் என்னன்னா 18%, அதில் 3% உள்ள ஒதுக்கீடு அருந்ததி இருக்கு. அப்ப எத்தனை சதவீதம்? மிச்சம் இருக்குது 15. சரி, ரைட்டு. இந்த 15 பறையர்களுக்கு 72 ஜாதிகள் இருக்கின்றன. சரிங்களா? நீங்க உள்ஒதுக்கீடு 3 தவிர ப்ரிஃபரன்ஸ் கேட்டகரி ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த அருந்ததியருக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு கொடுக்கறதுனால தப்பு கிடையாது. உள்ஒதுக்கீடு கொடுக்கறதுனால எந்த தப்பும் கிடையாது. நீங்க அதை மறுக்கல, எதிர்க்கல. உள் ஒதுக்கீடு 3% கொடுத்ததை நாங்க எதிர்க்கல. ஏன் எதிர்க்கலன்னு கேட்டீங்கன்னா, பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க வந்து கல்வியில மேம்பட்டு. இமானுவேல் சேகரன் பர்டிகுலரா தேவேந்திர குல வேளாளருக்கு மட்டும் அவர் போராடல. அப்ப இருந்தக்கூடிய பறையர்களுக்கு, அருந்ததியர்களுக்கு, ஈவன் தான் முஸ்லிம்ஸ் கூட அவர் போராடிட்டார். அதுல நம்ம அது வந்துங்க, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவங்களுக்கான அந்த அப்லிப்மெண்ட்ல இருக்கக்கூடியதை எதுக்கலாம். ஆனா அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துட்டாங்க. யாருக்கு? அருந்ததியருக்கு. இப்போ உதாரணமா சொல்றேன் பாருங்களேன். இப்போ ஒரு 5 இடங்கள் இருக்குன்னு வைங்களேன். 5 இடத்துக்கான ஷெட்யூல் காஸ்டுக்கான போஸ்ட் கால்ஃபார் பண்றாங்கன்னா முதல் 3 இடம் யாருக்கு போகும்? உள்ஒதுக்கீடு அவங்க போயிருமா? மீதி 15 தானே இருக்கு. அந்த 15ல் 3 இடம் அவங்க 3 அருந்து உள்ள போயிடுவாங்க. மீதி 2 பேர் இருப்பாங்க. இந்த 2 பேருக்கு ப்ரியாரிட்டி வந்துச்சு, அவங்க தான் வராங்க. எப்படி ப்ரியாரிட்டி? அதுலேயும் முக்கியத்துவம் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால டோட்டலா 15% அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாங்க. யாரு? அருந்ததியர் பண்ணிடுறாங்க. அது எப்படி ஐயா முடியும்? 3% அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்ததுக்கு போக மீதி 15 பல்லர் சமூகத்துக்கும் பறையர் சமூகத்துக்கும் தானே உரியது. ஆமா, நீங்க கேட்க, நான் மறுபடியும் சொல்றேன். 300 பேர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த இதுல. அடுத்து இவங்க 3% தனியா ஒதுக்கினாலும் அடுத்து வரக்கூடிய போஸ்டிங் பீரியட்ல இவங்களை தான் முதல்ல வைக்கணும். அந்த ரோஸ்ட் பேசிஸ்ல இவங்களை தான் வைக்கணும். அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய அந்த பட்டியல் சமூகத்திற்கான பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. உங்களுக்கு இது நீங்க எப்படி புரிஞ்சிருக்குன்னு தெரியல. மறுபடியும் நான் சொல்றேன், 18% அது இல்லை, 15% தான் இருக்கு. 3% அருந்ததியர்கள். அந்த 3%க்குள்ள யாருமே போக முடியாது. இந்த 15%க்குள்ள அருந்ததியர் உள்ள வரலாம். எப்படி வரலாம்னா அவங்க தான் முதல் முன்னுரிமை. இது ஓப்பன் காம்படிஷன் மாதிரின்னு சொல்ல வரீங்க? ஆமா, அதாவது இப்போ உதாரணம் வச்சுங்களேன், 3% எடுத்துட்டாங்க. 15ல் நான் வந்து ஒரு IAS தேர்வு எழுதியிருக்கிறேன், பட்டியல் சமூகத்தினர். அதில் ஒரு 3 பேர் இருக்காங்க, பறையர் இருக்காங்க, பல்லர் இருக்காங்க, அருந்ததியர் இருக்காங்க. அருந்ததி தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. உயர்கல்வியிலே அதே மாதிரி தான் அவங்கள தூக்கி தான் ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்க ப்ரிஃபரன்ஸில், முன்னுரிமை பட்டியலில். அப்போ அவங்கெல்லாம் போய் மீதி இருக்கிற இடங்கள் தான் மற்ற ஜாதிகளுக்காக ஒதுக்கப்படும். இப்போ உள்ள சூழ்நிலை. அப்போ அது வந்து மிக ஒரு அபத்தமானது. அதே போல தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அருந்ததியர்கள் கொடுக்கப்பட்ட 3% உள்ளீடுக்கு எந்த விதமான எங்களுக்கு வந்து எதிர்ப்பு கிடையாது. ஏன்னா அவங்க வளரணும். இந்த ஜனநாயக நாடு எல்லாத்துக்கும் சொந்தமானது, எல்லாரும் அப்லிஃப்ட்மெண்ட் ஆகணுங்கிற அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்கள் வலியுறுத்தினோம். அந்த ப்ரியாரிட்டி தான் நாங்கள் வந்து இருக்கிறதுனால இந்த பட்டியல் சமூகத்துலேருந்து எந்த பயனும் கிடையாது அப்படின்னு. இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு நம்முடைய இளைஞர்கள்லாம் எந்த தொழில்துறையை நோக்கி நகர்றாங்க? ஐடி தான். அங்கே எங்கே வந்து ஏதாவது ரிசர்வேஷன் இருக்கா? இல்லை, கிடையாது. பட்டியல் சமூகத்தினரும் இருக்காங்க, உயர் ஜாதியினர் இருக்காங்க. அங்கே எதை அடிப்படையில் வந்து வர்றாங்க? தனியார் துறையில் எங்கேயுமே இடஒதுக்கீடு கிடையாது. அப்போ அந்த இடத்துல நம்ம ஆளுகள்லாம் போட்டி போட்டு தான் வர்றாங்க. இப்போ நான் ஏன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பட்டியலிருந்து வெளியே இருந்தாலும் எங்களுக்கான அந்த இடத்தை பிடிப்பதற்கு எங்கள் மாணவர்கள் திறமையாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணுறேன். இன்னொரு விஷயம் ஒன்று உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒரு 10 பேர் ஒரு பரீட்சை எழுதுறாங்க. ஒரு ஹையஸ்ட் மார்க் வாங்குறது ஒரு தேவேந்திரோட வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்னு வச்சுங்களேன். 10 பேர் உதாரணம். அவரை கொண்டு வந்து நீங்கள் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? மார்க்கின் அடிப்படையில். நான் 100க்கு 95 மார்க் வாங்கியிருக்கேன். ஒரு தேவேந்திரோட வேளாளர் சமூகத்தை சார்ந்த என்னை எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்? எந்த இடத்துல எனக்கு வந்து அந்த இடஒதுக்கீடு கொடுக்கணும்? இந்த 18க்குள்ள அவர் அவங்க வந்து மற்ற ஜாதியினரையும் போட்டி போட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்திருந்தா ஃபர்ஸ்ட் மார்க்கும் ஓப்பன் கேட்டகரியில் வைக்கணும். புரியுதுங்களா? அவரை தூக்கி 95ல் நீங்கள் வச்சிங்கன்னா கம்மியான மார்க் வாங்குறவர் அவரோட எப்படி போட்டி போட முடியும்? புரியுதுன்னு நினைக்கிறேன் ஐயாக்கு. ஐயா, நீங்க சொல்றது புரியுது. ஆனா நடைமுறையில் அப்படி எடுத்துட்டு வர முடியாது. இப்ப இது வந்து தேவேந்திர சமூகத்துக்கு மட்டும் இல்லாம நீங்க பிற்படுத்தப்பட்டவர்னு எடுத்துக்கிட்டாலும்
இப்போ ஒரு கம்மாளர் இருக்காரு அப்படின்னா அவர் கம்மாளருக்கான இடஒதுக்கீடு அவங்கள 99 மதிப்பெண் யார் பெற்றிருக்காங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. இல்ல அது ஓப்பன் காம்படிஷன்ல வைக்கணும்னு சரத்து இருக்கு. ஓப்பன் காம்படிஷன் நான் தான் ஃபர்ஸ்ட். அப்ப என்னை எங்க போய் வைக்கணும்? இருக்குல்ல நான் ஃபர்ஸ்ட் போய் நான் எப்படி என்னை கொண்டு ரிசர்வேஷன் கோட்டால வைப்பீங்க? சரி நீங்க அப்படியே வைக்கிறீங்கன்னு வைங்களேன். நான் 95 மார்க் வாங்கியிருக்கேன். எனக்கு அடுத்து உள்ள மார்க் எவ்வளவு வரணும் எடுத்திருக்கணும்? 93 இருக்கணும்ல, எடுத்திருக்க மாட்டேன். 92 இருக்குல்ல, எடுத்திருக்க மாட்டேன். ரொம்ப குறைந்த மார்க்கு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி வைக்கிறது இல்லை. அவனுக்கு கொண்டு மறுபடியும் எங்க வைக்கிறாங்க? இந்த 18% கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ இந்த ஓப்பன் காம்படிஷன் எதுலையுமே தேவேந்திர சமூகம் போக முடியலன்னு சொல்ல வரீங்க? ஆமா ஆமா, நீங்க ஓப்பன் காம்படிஷன் வைக்கணும்னு சொல்றேன். நான் எல்லாருக்காட்டிலும் மேல இருக்கேன்ல, எல்லா சமூகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜாதியோட ஓப்பன் காம்படிஷன் ஃபர்ஸ்ட் வைங்க. அப்ப என்னை தூக்கி ஃபர்ஸ்ட் வைங்க. என்னை தூக்கி நீங்க வந்து அந்த ரிசர்வேஷன் கோட்டால வைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல, சொல்லுங்க. அப்ப அவங்க ஓப்பன் இது ஏன் சொன்னா ஓப்பன் காம்படிஷன்ல வரக்கூடிய தகுதியும் எங்களுக்கு இருக்கு. எங்களால் வர முடியாதவங்களுக்கு எங்களுடைய கோட்டாலே வர்றதுக்கு தகுதி இருக்கு. ஐயா இதெல்லாம் வந்து நடைமுறை சிக்கல் தானே. இந்த நடைமுறை சிக்கலை தீர்ப்பதை விட்டு இப்ப நம்ம பட்டியலை விட்டு வெளியேறணும்ன்ற ஒரு முடிவு நம்ம எடுத்துட்டோம்னு வைங்க. பட்டியலை விட்டு வெளியேறி எப்படி ஓப்பன் காம்படிஷன் அதர் காஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போவீங்களா இல்ல பிசிக்கு வர போறீங்களா? உங்களுடைய இலக்கு எப்படி? ஐயா நான் என்ன சொன்னா, முதல்ல வந்து டீலிஸ்ட் பண்ணுங்க, எங்களை பட்டியல் சமூகத்திலிருந்து பண்ணுங்க. ஏன் பண்ணணும்? 1900 நீங்க சொன்ன மாதிரி 24க்கு முன்னாடி வந்து பிசில தான் இருந்தாங்க இல்லையா? எல்லா அதான் கேட்கறேன். இப்ப திரும்ப பிசில வரணும்னு எதிர்பார்க்கறீங்களான்னு கேட்கறேன். இல்ல அது எதுலனாலும் இருக்கு. ஒரு பிசியா இருக்கட்டும், ஒரு எம்பிசியா இருக்கட்டும். இப்போ உதாரணமா நம்ம பிசிக்குள்ள போய் அங்க போய் அவங்க இடத்த நம்ம எடுக்க முடியும். ஆமா, அது அவங்களுக்கு போட்டி ஆயிடும்ல. அவங்களுக்கு போட்டி ஆயிடும். ஒரு உங்களுக்கு கால்குலேஷன் காண்டி சொல்றேன் நான். இப்போ இதுல எத்தனை சதவீதம் இருக்கு? 15% தான் இருக்கு. இந்த 15% எத்தனை ஜாதிகள் இருக்கு? சுமார் 72 ஜாதிகள் இருக்கு. மிகப்பெரிய ஜாதியா இருக்கக்கூடியது முதல் ஜாதி யாருங்க? 3 சமூகங்கள் இருக்குது. தேவேந்திர குல வேளாளர், ஆதிராவிடன் பறையர், அருந்ததி இருக்காங்க. இப்போ அருந்ததியை நம்ம எடுத்துக்கவே வேண்டாம். இந்த 3 ஜாதிகள்ல அவங்க தான் முக்கியமா அவங்க வந்து போட்டி போடுவாங்க. அப்போ இந்த போட்டி வந்து இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்த இட ஒதுக்கீடு இருக்குன்னா இல்லை, அவங்களால போட்டி போடலாம். உதாரணமாக வச்சுக்கோங்க, சுமாராக வந்து பறையர்கள் ஒரு கணிசமாக ஒரு மக்கள் தொகை இருக்காங்க, பள்ளர்கள் ஒரு கணிசமான தொகை இருக்காங்க. இப்போ இந்த தொகைக்குள்ள இன்னொரு சின்ன சின்ன ஜாதிகள்லாம் இருக்காங்க. அப்போ இந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்த இடஒதுக்கீடு இல்லாமல் போயிடுச்சு. முன்னாடி டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்தது உண்மை, பட்டியலினத்திற்கான ஒண்ணு. ஆனால் இந்த சலுகையை பெற்று தான் நிறைய பேர் முன்னுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா வந்திருக்காங்க இல்லைன்னு சொல்லி. இந்த சலுகையை பெறாமலும் நிறைய பேர் முன்னுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுடைய வாதம். இன்னொன்று ஏன் பட்டியலை விட்டு வெளியேறுங்கிறது இடஒதுக்கீடு ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க ஒரு சண்டை வருதுன்னு வச்சுங்களேன், எதை சொல்லி திட்டுவாங்க? ஒரு சண்டை ஒரு எங்க ஊர் பக்கம் அந்த ஜாதியை சொல்லி தான் திட்டுவாங்க. இன்னும் நடக்குது அந்த பயில இந்த பயில அப்படிங்கிறது. இது ஒரு ஜாதி. ஆனா இந்த சமூகம் என்ன பண்ணுது? அந்த ஜாதியை வந்து இழிவா நடத்துற அந்த இழிச்சொல்லாக சொல்லு. நான் சொல்லல. இப்போ நான் கேட்கறது தப்பா நினைச்சு கூடாது. பட்டியலிட்டு நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னு வைங்க, அப்போ அப்படி ஒரு சண்டை நடக்குது. அப்போ அந்த நேரத்துல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, பட்டியலை விட்டு வெளியே வந்துட்டா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. நான் அதுக்கு ஒரு பதில் சொல்றேன். ஒரு சமூகம் வந்து ஷெட்யூல் காஸ்ட்ல இருந்தது, சரிங்களா? அது நம்ம பொது வெளியில பேசுவாங்க. ஷெட்யூல் காஸ்ட்ல இருந்தது. அந்த சமூகத்துடைய பெயர் மாற்றம் வந்துச்சு. அந்த சமூகம் இப்போ எங்க இருக்கு? மிக லெவல்ல, மிக உயர்ந்த லெவலில் பொருளாதாரத்தில் போயிடுச்சு இருக்கும். ஆனால் என்னுடைய கணக்கு பிரகாரம் அந்த வார்த்தையை மறைவதற்கு ஒரு தலைமுறையா ஒரு 30 ஆண்டுகள், என்னுடைய கணக்கு, என்னுடைய தனிப்பட்ட கணக்கு. அது 10 ஆண்டுகள்ல கூட அந்த யங் ஜெனரேஷனை பொறுத்து மாறலாம். இல்லை இந்த சமூகத்தில் ஜாதியை வைத்து அரசியல் பண்றவங்க இருக்கிற வரைக்கும் அது இருக்கலாம். இந்த ஜாதியை வேண்டாம்னு சொல்லி இருக்கக்கூடிய இளைஞர் மத்தியில் இருக்கும்போது வரலாம். குறைந்தது 30 ஆண்டுகள் இது மறைவதற்காகும். இந்த பட்டியல் வெளியே எது மறையணும்னு சொல்றீங்க? இப்ப நீங்க சொன்னீங்க அந்த பல்லர் என்கிற வார்த்தை மறையணும்ங்கறீங்களா? இல்ல இந்த பல பையில அப்படின்னு சொல்லி ஜாதியை சொல்லி பேசுவது மறையணும். அது சொல்றேன். சரி, பல்லர்ங்கிறது ஒரு சமூகத்துடைய பெயர். அதான் கேக்குறேன். வரலாற்று ரீதியாக வந்த பெயர் ஆயிடுச்சு. சரி அப்படிங்கிறது. இப்ப வேற சண்டையில வேற ஜாதி சொல்லி யாராவது திட்டுறாங்களா? திட்டுறது இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய கேட்டகரி, சோசியல் கேட்டகரி வேற இடத்துல இருக்கிறதுனால அவங்க திட்டுறது இல்லை. இதை சொல்லி திட்டும் போது எங்களுடைய பட்டியல் வெளியேற்றம் எனக்கானதல்ல, உங்களுக்கானதல்ல. பட்டியல் வெளியேற்றம் எனக்கு சந்ததிகளுக்கானது. நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, அந்த காலத்தில் ஆசிரியர் என்ன கேட்பாங்க? ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்கு சொல்லுங்க, ஜாதி சர்டிஃபிகேட். அப்படி கேட்க மாட்டாங்க. ஒரு டீச்சர் வருவார்,
வந்து எஸ்சியில் எந்திரி சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ எத்தனை குழந்தைகள் தான் எஸ்சி என்பதை வெளிக்காட்டாமல் முகம் சுழித்து உட்கார்ந்த பிள்ளைங்களும் இருக்கும். தனக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைச்சா ஒரு பயனா இருக்கும் அப்படிங்கிற எந்திரிச்ச குழந்தைகள் இருக்கும். வெவ்வேறு வகையான குழந்தைகள் இருக்கும். புரியுது, நீங்க சொல்றது புரியுது. புரியுதுங்களா? மற்ற சமூகத்துக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கு, ஆனா அவங்க அப்படி கேட்கறது இல்லை. அப்போ நாங்க எப்படின்னா உளவியல் ரீதியாக நாங்க தாக்கப்படுறோம். உளவில நீ கீழே இருக்க, நீ கீழே இருக்க, நீ கீழே இருக்க, நீ எந்திரிக்க கூடாது, நீ இந்த சமூகம் தாழ்த்தப்பட்டவன் சொல்லி சொல்லி. அப்ப என்ன தாழ்த்தப்பட்டவனா என்ன வரைமுறை? உங்களுக்கு நான் இன்னொரு விஷயத்த ரொம்ப சொல்றேன். சொல்ல போனா ஷெட்யூல் காஸ்டுக்கான நேரடி பெயர் கிடையாது தாழ்த்தப்பட்டவங்கிறது. கிடையாது. ஷெட்யூல் காஸ்ட்னா பட்டியல் பிரிவினர். ஆமா. ஆனா தாழ்த்தப்பட்டவங்கிற ஒரு வார்த்தையை புதுசா கண்டுபிடிச்சு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு கேட்ட ஒடுக்கப்பட்டம்பா, ஹரிஜன்பா, இந்த மாதிரி வெவ்வேறு ஒரு ஜாதிக்கு எத்தனை பேர்கள் இருக்கு. நீங்க ஒரு கலெக்டர் இருக்கட்டும், கலெக்டர் வந்திருக்காரப்பா, அவருக்கு மொழி தெரியாது, அவர் வடநாட்டு கலெக்டருமா. ஒரு தமிழ் கலெக்டர், அவர் மதுரை பக்கம், அவர் எஸ்சி கலெக்டர். ஒரு பிடிஓ, அவர் எஸ்சி பிடிஓ. தாசில்தாரா வந்த உடனே என்ன தாசில் எந்த ஒரு மதுரை பக்கம், ஊர் என்ன இந்த ஊர், அப்போ இவங்க அப்போ ஒரு பலராக இருப்பார், இல்லை பறையராக இருப்பார். இப்படிங்கிற பெயரோட சுமந்து தானே அவங்க வந்து வாழ்றாங்க. இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா சொல்லுங்க? உண்மைதான், உண்மைதான். பதவியாக கிடைச்சிட்டாங்க, நீங்க அந்த இடஒதுக்கீடுல நீங்க வந்துட்டீங்க, உங்களுக்கான அந்த பேரு நீ எஸ்சி கலெக்டர் தான், நீ எஸ்சி பிடிஓ தான், நீ எஸ்சி தாசில்தார் தான். இதுல என்ன இருக்கு? அந்த பழிச்சுமையோட தான் இருக்காங்க. ஒருவேளை ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாறி இருந்தாலும் அவங்களுக்கு என்ன தெரியுமா? அவங்க வந்து என்னது கிறிஸ்துவ பல்லர் அப்படின்னு தான் அவங்க மாறி இருக்காங்க. இன்னும் போக தேனி மீனாட்சிபுரம் கலவரத்துல முஸ்லீமா மாறினாங்க. இன்னுமே அவங்களை என்ன சொல்றாங்க? பல்லன்பாய். என்ன சொல்றாங்க? பல்லன்பாய் அப்படின்னு தான் சொல்றாங்க. பல்லர்ல இருந்து வந்தாங்க. அப்போ இந்த சமூக ரீதியான மதம் மாறினாலும் சாதி மறையாது. அப்போ அவங்களுக்கு சோசியல் கேட்டகரி மாறணும் அப்படிங்கிறதான் ஒரு குறிப்பிட்ட ஜாதியோட இந்த பேர் மாற்றம் வந்த பிறகு பொருளாதாரத்தில் நீங்க எங்கேயோ போயிடுச்சாங்க. ஒரு தேவேந்திர வேளாளர் இல்லைன்னு சொன்னா பல்லர், எங்கேயாவது ஹோட்டல் வந்து நான் வந்து திண்டுக்கல் பல்லர் ஹோட்டல் வச்சு யாராவது வருவீங்களா? இதேதான் இன்னார் ஹோட்டல் இரு விகுதியுள்ள ஒரு ஹோட்டல் வரீங்களா? அங்கே போனால் நெய் கிடைக்குண்டா, கேசரி கிடைக்குண்டா, போவீங்களா இல்லையா? அப்போ ஒரு தொழில் செய்ய முடியல. அப்போ தொழில் செய்ய அவங்க முடக்கப்படுறாங்க. ஒரு தெருவில் வந்து எனக்கு தெரியும், எஸ்சிக்கெல்லாம் வீடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஹவுஸ் ஓனர்ஸ்லாம் எங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? அப்படி என்னதான் வந்து இருக்கு. அந்த மாதிரிலாம் அவங்க ஒடுக்கப்படுறாங்க, அவங்க மன ரீதியாக தாக்கப்படுறாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு தெரியாது. எஸ்சிக்கு நாங்கள் வீடு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு இதில் நான் நேரடியாக நான் கேட்டிருக்கேன். இருக்கு, சென்னையிலே பல இடங்கள்ல அது மாதிரிலாம் இருக்கு கேள்விப்பட்டிருக்கோம். இல்லாம இல்லை. இந்த சமூக ஒடுக்குமுறை என்பது தமிழ் சமூகத்தில் இல்லாமல் இல்லை, இருக்கு. அதைத்தான் மறுக்க முடியாது. அதை நீங்க மறுக்க முடியாது. அங்கொன்று இங்கொன்றுமா நான் ஜாதி பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற தமிழ் சமூகம் இருக்காங்க. அந்த மக்கள் இருக்காங்க. இதுல என்னடா நம்மளோட அண்ணன் தம்பி தானே. எனக்குமே வந்து முக்குளத்தூரை சேர்ந்த நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுல எல்லாம் மாற்று கருத்து கிடையாது. அதனால அந்த சமூகத்தில நம்ம குற்றம்லாம் சொல்ல முடியாது. நல்லவர்கள் ரெண்டு சமூகத்தில் இருக்காங்க, அதே மாதிரி வந்து பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடியவர்கள் ரெண்டு சமூகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கடந்து போய் நாங்கள் அடுத்த கேட்டகரிக்கு நம்ம போகணும். உங்களுக்கு ஃப்ளைட்டை எடுத்துக்கனால எக்கனாமிக் கிளாஸஸ், அங்கே பிஸ்னஸ் கிளாஸ்னு அங்கேயும் ஒரு பாகுபாடு தான் இருக்குது. அதனால நீங்கள் இன்னொரு விஷயம், இது எப்படி நீங்கள் உள்வாங்க, நாடு சுதந்திரம் அடையுது. எப்படி அடையுது? வெள்ளக்காரன்ட்ட இருந்தால் முதலாளிகிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. நாடு சுதந்திரம் அடையும் போது முதலாளித்த நாடு, இப்பொழுதும் அந்த முதலாளியத்த நாடு இருக்கிறனால தான் இந்த பிரிவினை அப்படியே இருக்குது. வெள்ளக்காரனுக்கு ஒன்றும் தெரியாது, அவன் ஷெட்யூல் காஸ்ட் வைக்கல. ஆக்சுவலாக அப்போ இருந்தது டிப்ரெஸ் கிளாஸ் பீப்புள் தான் எக்கனாமிக்கோட இதை வச்சு பண்ணியிருக்காங்க. அப்புறம் டிப்ரெஸ் கிளாஸ்னு வந்த பிறகு தான் ஷெட்யூல் காஸ்ட்னு மாறுது. அதுக்கப்புறம் வந்து ஹரிஜன் மாறுது, என்னென்னமோ கழுத குதிரை அப்படிங்கிற பல பேர்கள் கொடுத்து மாறுது. ஆனால் எங்களுக்கு தடையாக இருப்பது, நாங்கள் இந்த ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்குது, எங்களுக்கு தடையாக இருக்கிறதுனால 90%. அடுத்த கேள்வி நீங்கள் கொடுக்கலாம், நீங்கள் மட்டும்தான் விரும்புகிறீங்க இந்த சலுகையை வேணுங்கிற விரும்பி இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ஒரு குடும்பத்தில் 5 பேருமே வந்து பிரியாணி விரும்பி சாப்பிடுவாங்களா? 5 பேர் வெஜிடேரியன் விரும்பி சாப்பிடுவாங்களா? அதில் ஒரு மாற்று கருத்து இருக்கா? அது மாற்று கருத்து இருக்க பற்றி சம்மந்தம் இல்லை. 90% கீழத்தில் கலா நிலவரம் படிக்காத பாட்டி கூட என்ன சொல்லுது, வேண்டாங்கயா எங்கள் காலத்தோடு இந்த பேர் போட்டுமியா, எங்களை ஜாதி சொல்லி திட்டுறாங்கயா, நாங்களாம் அடி வாங்கியிருக்கேமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பட்டியல் வெளியிட்ட ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா அந்த சமூகத்துக்கு இருக்குது.
இப்போது 2026க்கு அந்த பட்டியல் வெளியேற்றத்தான கோரிக்கை ஆல் இந்தியா திமுக அரசுக்கு இந்த சமூகம் சார்ந்து கிட்டத்தட்ட 2500 அப்ளிகேஷனை போயிருக்காங்க. ஆனால் உளவுத்துறை எப்படி எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு தெரியல. இந்த சமூகத்திற்கான பட்டியல் வெளியேற்றத்திற்கு எந்த கட்சி உறுதுணையாக இருக்கோ அவங்களுக்கு இது சப்போர்ட் பண்ணணும். கீழே கல நிலவரத்தில் மக்கள் பேச நான் சொல்லலை, இது என்னுடைய தனி மனிதனுடைய ஒரு இது பேசலாம். நாளைக்கு விமர்சனம் பண்ணலாம், இவர் போய் எப்படி சொல்லலாம். பொதுவான கருத்துக்களை பெரும்பாலான கருத்துக்களை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். திமுக அரசால் இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கிற சட்டநாதன் குழு அறிக்கை, சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சட்டநாதன் குழு அறிக்கையின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குகிற போது அந்தந்த சாதியினருக்கு உரிய பங்கீடு கிடைக்கும். ஆமாம், கண்டிப்பா. அப்போ அதற்கு நாம அழுத்தம் கொடுக்கணும். ஆமாம், அதற்கான அழுத்தங்கள் நீங்க ஏதாவது போராட்டங்கள் ஏதாவது செய்திருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்கிறேன். இல்லை, இதுக்கு போராட்டங்கள் இல்லை, எழுத்துப்பூர்வமான ஒரு முக்கியமான ஆவணங்களை நாங்கள் கொடுத்துருக்கோம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்ப்பாட்டங்கள் கோரிக்கை முழக்கங்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கூட 28ஆம் தேதி பிப்ரவரி 28ஆம் தேதி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊர் குடும்பங்கள், உங்களுக்கு தெரியும் ஊர் குடும்ப முறை தான் தேவேந்தர்களுக்கு முதல்ல கட்டமைக்கப்பட்டது. இந்த ஊர் குடும்ப முறை சார்பாக நம்மளுடைய தலைநகரத்தில் ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டம், எங்களை பட்டியலிருந்து நீங்கள் அந்த ப்ரொப்போசல் அனுப்புங்க. நம்ம எங்களை வெளியேற்றுங்கிறது முதல்ல சொல்லலை, பல ஒரு வருஷங்களாக நடக்கக்கூடிய இந்த ப்ரொப்போசலை மத்திய அரசுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெறுது. அது முதல்ல உண்ணாவிரதமாக டிசைட் பண்ணியிருந்தாங்க. உண்ணாவிரதத்துக்கு மறுக்கப்பட்டிருக்கிறதுனால அது கோரிக்கை ஆர்ப்பாட்டமாக அவங்க வைக்கிறாங்க. கோரிக்கை வைப்பது என்ன, நம்முடைய செய்தி அரசுக்கு சொல்லுவது. அவங்க மீடியேட்டர் யாருங்க, உளவுத்துறை. அதான் அதுக்கு நீங்க அழுத்தம் கொடுத்தீங்களா? அதை கொடுத்துட்டு இருக்கோம் ஐயா. இப்போ எஸ்சி தாழ்த்தப்பட்டவன் என்று திரும்ப திரும்ப சொல்லி ஒரு சமூகத்தை அழுத்தி வைப்பது என்பது தொடர்ந்து இங்க மற்ற சாதியினர் மூலமாக ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பாத்தீங்கன்னா மாரி செல்வராஜ், ரஞ்சித் போன்றவர்கள்லாம் எடுக்கக்கூடிய அந்த திரைப்படங்கள் இருக்கு பாருங்க, பெரும்பான்மை மக்கள் மத்தியில போய் சேருது. மக்கள் அதை பாக்குறாங்க. உதாரணத்துக்கு இந்த பைசன் திரைப்படம்லாம் நீங்க பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, பார்த்தேன். அதுல எல்லாம் இந்த சமூகத்தை ஏதோ ஒரு தாழ்ந்த நிலையில் இருக்கிற மாதிரியே, அதான் அந்த தாழ்த்தப்பட்டவன் எஸ்சி என்று அதை அப்படி 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 அது ஒரு கேவலப்படுத்தி தானே அங்க காட்டிட்டு இருக்காங்க. இல்ல, இப்ப மாரி செல்வராஜனை பொறுத்தளவு நடந்த நிகழ்வு தான் காட்டுறாரு. அது பாத்தீங்கன்னா அந்த ஒரு கபடி பிளேயர் மன்னத்தி கணேசனுடைய வரலாறு. அவர் தன்னை கபடியில ஒரு மிகப்பெரிய விளையாட்டு வீரராக வரும்போது அப்ப இருந்த சமூக கட்டமைப்புல அவருக்கு எந்த விதமான எதிர்ப்புகள் இருந்தது அப்படிங்கிறத அவர் படம் பிடித்து காட்டுற இந்த சமூகத்துக்கு. அதனால மாரி செல்வராஜ் நம்ம தாழ்த்தி காமிச்சாங்கிறதை காட்டிலும் சமூகத்துல இப்படி ஒரு அவல நிலை இருந்தது, அவன் தன்னுடைய பெரிய விளையாட்டு வீரனா வராது கூட அந்த சமூகம் தடையா இருக்குங்கிறத அவர் சொல்லித்தானே ஆகணும். அதெல்லாம் மறைக்க முடியாதுல்ல. அந்த ஒரு காரியத்தை தான் அவர் செய்திருக்காரோ. அந்த காரியத்தை இளைஞர்களுக்கு தெரியாது. மன்னத்தி கணேசன் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. அவருடைய அந்த வாழ்க்கையில தன் மிகப்பெரிய அர்ஜுனா அவார்டு வாங்கினவரை இந்த சமூகத்துக்கு அடையாளம் காட்ட வேண்டிய அந்த நோக்கத்துல அவர் பண்ணியிருக்காரு. ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு ஒரு உருவம் வேணும்ல, மொட்டையா எடுத்தோட நம்ம பண்ண முடியாதுல்ல. என்ன இப்ப உங்களுக்கு தெரியும், இது எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு 20 வயசு 30 வயசு மன்னத்தி கணேசன் யாருன்னே தெரியாது. ஸோ இந்த சமூகத்துல ஜாதிய கட்டமைப்பு உங்களுக்கு எங்க இருக்கு? விளையாட்டுத்துறையிலையும் இருக்கிறதுங்கிறத அவர் அதை சொல்றாரு. அதுதான மொழிய வேளாளர் என்றா என்ன அர்த்தம்? செய்பவர்கள் எல்லாரும் தானே செய்யறோம். இப்போ உதாரணம் இருக்கு, பாண்டி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த பாண்டி எல்லா சமூகத்துல இருக்காங்களா இல்லையா? இருக்கிறாங்களா இல்லையா? எல்லா சமூகத்திலையும் இருக்காங்க. வேளாளர்ங்கிறது வேளாண் சமூகத்தை செய்யறதுனால அந்த தேவேந்தரோட வேளாளர் அப்படிங்கிறத நாங்க கேட்கிறோம். நாங்க இதுல என்ன கேட்டோம், நாங்க விவசாய குடியை சேர்ந்தவர்கள், எங்களுடைய பூர்வீகமே விவசாயம். இதுல என்ன கேட்கறது என்ன தப்பு? நீங்க நானும் சகோதரங்க, இதுல என்ன இருக்கு சொல்லுங்க. வேளாளர் கேட்கல, யாருக்கு என்ன குறைச்சல் வந்துருது? யாரோடைய நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணிட்டோம் இல்லையே. வேளாளர் விவசாயத்தை செய்யக்கூடிய விவசாயி, இது யாருக்கு சொந்தமான பேரு? அதான் வேளாளர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும் போது நாங்க விவசாயத்தை செய்யக்கூடியோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பல்லர் மட்டும் கிடையாது, இந்த 7 சமூகம் இருக்கு. இந்த 7 சமூகத்தை ஒருங்கிணைச்சுதான் தேவேந்திர குல வேளாளர் சொல்லி வைக்கிறாங்க ஒழிய, அந்த வேளாளர் வைக்கிறதுனால இதனால என்ன பாதிப்பு அடைஞ்சிட்டேன்னு நான் கேட்கிறேன். என்னோட இப்ப நான் இருக்கேன் தேவேந்திர வேளாளர் அப்படிங்கறத நான் வச்சுக்கிறதுனால உங்களுக்கு என்ன பாதிப்பு வந்துருச்சு? பாதிப்பு அவங்களுக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கறத அவங்க சொல்லட்டும். ஆனா நான் தேவேந்திர சமூகத்திற்கு என்ன பாதிப்புன்னு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். சொல்லுங்க.
வரலாற்று ரீதியாக பல்லர் மல்லர் என்கிற பெயர்கள் எல்லாம் இருக்கிற போது கல்வெட்டுகள் இருக்கு. ஒரு வரலாற்று ரீதியான சமூகம் அது. கல்வெட்டுகள் இருக்கு, ஓலைச்சுவடிகள் இருக்கு, செப்பேடுகள் இருக்கு. பல்லர் சமூகம் மல்லர் சமூகம் என்று குறிப்பிடுகிற செப்பேடுகள் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு நீங்க தேவேந்திர குல வேளாளர்னு நீங்க பேரை மாத்திட்டீங்கன்னு வைங்க, இன்னும் ஒரு 50 வருடம் இல்ல 100 வருடம் கழிச்சு வராங்க, அந்த சந்ததியினர் வராங்க. இது என்னுடைய வரலாறுன்னு எடுத்து காட்டும் போது, யோ நீ தேவேந்திர குல வேளாளர், இது பல்லர் மல்லர், இது வேற, நீங்க கிடையாது, இது நீங்க எதுக்கு உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் தங்கள் வரலாற்றை இழந்து விடுவார்களோ அப்படின்னு நான் கேட்கிறேன். வரலாற்றையெல்லாம் இழக்க மாட்டாங்க. அதெல்லாம் வரலாற்றை இழக்கிறதே கிடையாது. இப்போ பல்லர், பாதிரியார், குடும்பர், பண்ணாடி இதெல்லாம் இந்த சமூகத்துடைய உட்பிரிவுகள். இது ஒருபோதும் மறைக்கப்படாது. அதே மாதிரி தஞ்சாவூர் சைடும் மூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சைடு போயிடுச்சுன்னா பண்ணாடின்னு வச்சுக்கிறாங்க. ஆனால் அந்த பண்ணாடிங்கிற அந்த பேரை வந்து வேறு சமூகமும் வச்சுருக்காங்க. அதாவது வராரு பண்ணாடி வராருன்னு ஒரு பாடலில் கூட வந்து பண்ணாடியர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நிலத்துக்கு அவர் வரவு செலவு செய்கிறது, அந்த கிராமத்தை நிர்வாகம் பண்ணுறது அந்த பண்ணாடிங்கிறது. மூப்பருங்கிறது அந்த ஊருக்கு முதல்வராக இருக்கிறதுனால மூப்பர் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த வேளாளர் பெயர்கள் எல்லாம் மறைஞ்சிரும் இல்லையா? தேவேந்திர குல வேளாளர் நீங்க ஒரு பேரை வாங்கிட்டீங்கன்னா காலப்போக்கில் அடுத்தடுத்து வருகிற ஆவணங்கள், அரசு ஆவணங்கள், இது எல்லாமே வந்து இந்த பெயர்கள் மறைஞ்சிரும் இல்ல? நீங்க என்ன பேர் மறைஞ்சாலும் அதோடைய ஆவணங்கள் மறையாது இல்லையா? இப்ப நான் கேட்டேன், ஒரு ஜாதி ஒரு பேர்ல இருந்துச்சு, அவங்க வேறு பேர்ல வந்துட்டாங்க, ஆனா அதோடைய ஆவணம் ஆவணமா தானே இருக்கு. அதோடைய ஆவணமா தானே இருக்கு. அது ஏன் மறையுது மறையில ரெண்டாவது ஒரு விஷயம். நம்ம ஃபியூச்சர் எதிர்காலத்துல என்ன நடக்குங்கிறத நம்ம வந்து ரொம்ப யூகித்து சொல்ல முடியாது. இன்னொரு காலகட்டத்துல ஜாதியே இல்லை அப்படிங்கிற மறுக்கிறவருக்கு நான் வந்து இடஒதுக்கீடும் நான் வந்து வேலை வாய்ப்புகளும் முன்னுரிமை கொடுக்குறேன்னு வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? வந்துடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடுவாங்கல்ல. அதனால வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் நாங்கள் வைத்திருக்கிறதுனால பல்லர், மூப்பர், பண்ணாடி அப்படிங்கிற பேர் மறையாது. இப்போ எங்களுடைய வம்சத்தை நாங்கள் சொல்லிகிட்டே வருவோம். இவர் எங்கேருந்து வந்தார், ஏது இருந்து வந்தார், நாங்கள் இந்த வம்சத்தை சேர்ந்தவங்க, எங்களுடைய தாத்தா இப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது மறையிலையே. எத்தனை தலைமுறை ஆனாலும் எங்களுடைய தாத்தா பேர்களை, எங்களுடைய கொள்ளு தாத்தா பேர்களை சொல்லத்தானே சொல்கிறோம். இதுக்கான ஒரு வரலாறு நாங்கள் ஆவணப்படுத்தி தானே போகிறோம். அப்படிங்கும்போது அது மறையாது. தேவேந்திர குல வேளாளர் பேர் வைக்கிறதுனால அந்த உட்பிரிவுடைய பேர் மறையும் அப்படிங்கிறது இல்லை. அதை நான் தெளிவாக நான் சொல்வேன். நான் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். சரி, இப்போ நாளைக்கு பரையர்குடியை சேர்ந்தவர்கள் நாங்களும் வேளாண்மை செய்திருக்கிறோம், எங்களுக்கும் வேளாளர் பேர் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வைங்க, என்ன செய்வீங்க? இதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. மானுடவியல் வந்து மத்திய அரசாங்கம் இவருக்கு தேவேந்திர குல வேளாளர் கொடுக்கலாம், இந்த பேரை கொடுக்கலாம்னு ஹன்ஸ்ராஜா கமிட்டி போட்டாங்க. ஹன்ஸ்ராஜா வர்மா கமிட்டி தான் இவர்கள் அனைவரும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்து கொடுத்தாங்க. அதை கொடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அதை எதுக்க போறது கிடையாது. மத்திய அரசு கொடுக்கல, அது வேற விஷயம். ஆமா, அங்க போகல, அவங்க கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஒரு வலிமையான அரசியல் தலைவர் வந்து அந்த பேரை வாங்கிடுவாங்க, அப்படி இல்லைன்னா வாங்க முடியாது, காலதாமதம் ஆகும், இதெல்லாம் வேற விஷயம். ஆனா இன்னொரு சமுதாயத்தினுடைய பெயரை நாம் உரிமை கொண்டாடுவது என்பது அது எப்படி சரியா வரும்? எப்படி அது நாங்க உரிமை கொண்டாடு? எங்களுக்கான பேரு விவசாயம், வேளாண்மைங்கிறது ஒரு காமனான சொல்லு, ஒரு பொது சொல்லு. வேளாளர் அப்படின்னா விவசாயத்தை செய்யக்கூடியவர். அது எங்க சமூகத்துக்கு மட்டும்தான், யாருமே நீங்க உரிமை கொண்டாட முடியாது. ஜனநாயக நாட்டில் எனக்கு எந்த இடத்துலையும் உட்கார்றதுக்கும் எந்த பேர் வைக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குல்ல. அது எங்களுடைய பேர் தான், அதை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற எந்த விதத்தில் நீங்க சொல்றீங்க? சரி, இது விஷயமா வேளாளர் சமூகத்தோடு நீங்கள் அமர்ந்து ஒரு இணக்கமான முறையில் அதை பத்தி பேசியிருக்கீங்க? அது அவங்க தயாரா இருந்தா நாங்க ஒரு பெரிய டிபேட்டு, என்னோட எக்ஸ்பர்ட் கமிட்டி இருக்காங்க, நாங்க உட்காந்து விவாதத்துக்கு தயாராகிறோம். இதுதான் நாங்க சொல்றோம். அவங்களோட சண்டை போட தர்க்கம் பண்ணல. ஐயா, நான் விவாதம் டிபேட் அப்படிங்கிற இடத்துக்கே போகல. ஏனென்றால் இரண்டுமே தமிழ் குடி. ஆமா, தமிழ் சமூகத்துக்குள் ஏற்கனவே தேவர் சமூகத்துக்கும் தேவேந்திர சமூகத்துக்கும் ஒரு உரசல் இருந்து கொண்டு இருக்கிறது. இப்ப இன்னொரு புதிய உரசலும் உருவாகி விடக்கூடாது, தமிழ் சமூகத்துக்குள் இருக்கக்கூடிய ஒற்றுமை குறைந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக கேட்கிறேன். இணக்கமா நீங்க உட்கார்ந்து பேசியிருக்கீங்களா? அதுக்காக முயற்சி எடுத்திருக்கீங்களா? என்னோட நிறைய வந்து இந்த வேளாண் சமூக நண்பர்கள் இருக்காங்க. நண்பர்கள் இருக்கட்டும் ஐயா, அது இருக்கட்டும், நண்பர்கள் எல்லாருமே இருப்பாங்க வச்சுக்கீங்க. ஒரு இணக்கமான முறையில் அதை பேசி தீர்ப்பதற்கு நீங்கள் முயற்சி எடுத்தீர்களான்னு? இல்லை, அந்த மாதிரி முயற்சி நாங்கள் எடுக்கல. ஏன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது என்னுடைய பேர் வந்து விவாதமாகவோ தர்க்கமாகவோ எடுத்துட்டு போங்க நான் சொல்லலை.
அமர்ந்து இதை பத்தி எப்படி அந்த மாதிரி நாங்க பேசல. ஏன்னு கேட்டேன்னா, நம்ம வந்து இந்த பேர் கொடுத்தது வந்து ஒரு அரசு இல்லையா, அந்த அரசு எங்களுக்கு பேர் கொடுச்சு, இது எங்களுடைய பேருன்னு சொல்லி அவங்க உரிமை கோர்றாங்க. அந்த உரிமையை கோரும் போது எங்களுடன் அவர்கள் வந்து பேசியிருக்கலாம்ல, இது எங்களுக்கான பேரு, எங்களுடைய ஆவணத்துல இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல சொல்லி இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லலாம்ல. அதனால என்ன சொல்றேன் அப்படின்னா, அவங்ககிட்ட நாங்க பேசல. அவங்க இப்போ இணக்கமாக ஒரு சூழ்நிலை ஐயா ஏற்படுத்தினீங்கன்னா அவங்களோட இணக்கமாக நாங்கள் பேச, அவங்கள பற்றி அவங்களுடைய அமைப்புல எத்தனை அதை தான் சொல்லுறேன், அவங்க எத்தனை அமைப்புல இருக்காங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. அவர்கள் தங்களுடைய உரிமையை கோரட்டும், அதை பற்றிலாம் எங்களுக்கு கிடையாது. ஒரு இணக்கமான சூழ்நிலை ஒரு 2 பேரை கொடுத்துனா, வாங்கியா 2 பேர் நீங்க உட்காந்து பேசுங்க அப்படின்னு ஒரு நாங்களே ஒரு இதே மாதிரி ஒரு அறைக்குள்ள நாங்கள் பேசியிருக்கோம். அதை பற்றி எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் எனக்கு கிடையாது. நாங்கள் அந்த லெவலுக்கு ஏன் போகல அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவேந்திர வேளாண் அறிவிப்பு வந்தாச்சு. அந்த அறிவிப்பு முறையில் நாங்கள் தேவேந்திர வேளாளராக நாங்கள் பயணிக்கிறோம் அப்படிங்கிறது. பட் அவருடைய கருத்துக்கள் எப்படினாலும் இருக்கலாம். எந்த உங்களுக்கு ஒரு நியூட்டன் லா உண்டு, ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. அந்த எதிர்வினை எப்படினாலும் அது அவங்களுடைய எங்க பேரு தான் அப்படின்னு அவங்க ரைட்ஸை கிளைம் பண்ண பண்ணி போட்டோம் அப்படின்னு தான் நம்ம சொல்றோமோ இல்லையா. அவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அவங்க ஆவணப்படுத்தட்டும். நீங்க ஆவணப்படுத்தி மானுடவியல் துறை வந்து ஆமா இவங்க தான் அந்த பேருன்னு சொல்லி கொடுக்கட்டும், அதை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறோம். சரிதானங்க? அப்படி ஒரு முடிவு வந்துச்சுன்னா அதை ஏத்துக்கிறோம். இதுல என்ன இருக்கு, நாங்களா முடிவு பண்ணப்ப தேவேந்திர வேளாண் சமூகமா சேர்ந்து முடிவு பண்ணிச்சு. அதுக்கான ஒரு மாநிலங்கள் துறை இருக்கு, அவங்க ஆராயிறாங்க, அவங்களுடைய வம்சங்களை ஆராயிறாங்க. ஹன்ஸ்ராஜா வர்மா கமிட்டி இதுதான் சார் பண்ணிச்சுங்க, இதுதான் பண்ணிச்சு. தேவேந்திர வேளாண் அறிவிக்கிறோம் அந்த ரிப்போர்ட். ஆனா அவங்க பட்டியல் வெளியேற்றத்துக்கு பரிந்துரை பண்ணவில்லை. ஹன்ஸ்ராஜா வர்மா கமிட்டி வந்து பட்டியல் பரிந்துரை பண்ணல. பெயர் மாற்றத்துக்கு மட்டும்தான் பண்ணிருக்காங்க. இது பெரிய ஒரு ஆராய்ச்சிங்க. இது நீங்க வந்து அப்படிலாம் வந்து நீங்க கடந்து போக முடியாது. அவர்கள் அவருடைய பெயருக்காக போராடட்டும். உங்களை கோபப்படுத்தக்கூடிய கேள்வி, சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 25 மார்ச் தேர்வுகள் நடந்த நேரத்தில், அந்த இறுதி ஆண்டு தேர்வுகள் நடக்கிற அந்த நேரத்தில் நம்ம ஊர் பக்கம் ஒரு நீதிபதி, அவருடைய பெயர் நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், அவர் என்ன சொன்னாரு, தேவேந்திர சமூகத்து மக்களை பார்த்து, சும்மா கத்தி எடுத்துக்கிட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு அலையாதீங்கடா, போய் படிங்க, படிச்சு முன்னேற வழியை பாருங்க. இதை எப்போ சொல்றாரு? 1925 சொல்லல, போன வருஷம். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு நீதிபதி அப்படி சொல்றாரு அப்படின்னா நிலைமை அப்படி இருக்கான்னு கேட்கிறேன். இல்லை, இப்போ நீங்கள் எனக்கு முன்னாடி இந்த கேள்வி கேட்க முன்னாடி என்ன சொன்னீங்க, அவருடைய கூற்று அவருடைய புரிதல் தவறுன்னு சொல்றேன், நான் பதிவு பண்ணிக்கிறேன். அப்படி இருந்தா இன்னைக்கு தேவேந்திர சமூகத்தில் பாதி பேர் மதுரை ஜெயிலையும் கோயம்புத்தூர் ஜெயிலையும் புழல் சிறையிலும் தானே இருக்கணும். அதல்ல, நீங்கள் வன்முறையை வந்து முதல்ல வந்து தேவேந்திர குழல் வேளாளர் ஒருத்தன் அடிக்கிறான், அவன் திருப்பி அடிச்சான், அப்போ நம்ம என்ன சொல்றோம், அது தீர்வு அல்ல, நீ அப்படி போகாத. நாங்கள் அதை தான் சொல்றோம், நீ ஒருத்தன் அடிக்காத, ஒருத்தர் குத்தாத, நீ படிச்சு நீ முன்னேறு, உன்னுடைய கல்வியை நீ பெருக்கு, நீ இந்த சமூகம் வந்து கல்வியில நீ நல்லா வளர வேண்டும் அப்படின்னு தான் சொல்றோம். அவருக்கு வந்து அந்த சமூகத்தோட கோபத்துல கூட சொல்லலாம், அவருக்கு தான் கோபம் வந்து சொல்லியிருக்காரு ஒழிய அவர் கேட்ட கேள்வி என்னை கோபப்படுத்தவில்லை அப்படிங்கிற ஒரு இதை பண்ண. இப்போ எங்கள் இதுலேயே நிறைய இளைஞர்கள் வந்து கடுமையாக படிக்கிறாங்க. அதாவது டிஎன்பிசிக்கு படிக்கிறாங்க, குரூப் 1க்கு படிக்கிறாங்க, நிறையா படிக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து இந்த ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. எங்களுடைய பெரியவர்கள் வந்து ஆயுதத்தை எடுக்காதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் தான் சொன்னேன், நீ அருவாளை எடுக்காத, பேனாவை எடு அப்படின்னு தான் சொல்கிறோம். அதுக்காக வந்து ஒருத்தன் அடிச்சுட்டான், திருப்பி நீ இப்போ அருவாளை எடுத்தா மிகப்பெரிய விபரீதம், நீ சட்டத்துக்கு எதிராக இருக்கக்கூடாது. நான் இன்னும் ஆழமாக புரியும்படி சொன்னால், இந்த சமூகத்தில் அருவாளையும் கத்தியும் எடுத்தோடைய குடும்பம் நடுத்தரில் இருக்கு. இந்த சமூகத்திற்காக தன்னை உயிரை மாய்த்து கொண்டவனுடைய குடும்பம்லாம் நடுத்தரவில் இருக்கு. ஒருத்தரும் சீண்டி பார்க்கல, நடுத்தரில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு. அவனுக்கு ஜாமீன் கூட எடுக்க முடியல. இது எதனால வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க எடுத்த முடிவு. ஒரு வன்முறை தான் இந்த சமூகத்தை மேலோங்கி வளர்க்கும் என்றால் தவறு அது. நீங்க அருவாளை எடுக்காதீங்க, அதனால நீங்க வழக்குகள் சந்திக்கப்படும். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு தம்பி என்னன்னு சொன்னாங்க, ஆனால் என் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. எப்படி இப்போ வழக்கு போட்டிருக்காங்கன்னா, வளரும் ரவுடி. அப்போ என்ன வரப்போறேன்னு எனக்கே தெரியல, வளரும் ரவுடி அப்படின்னு சொல்லி காவல்துறை போட்டிருக்காங்க. இதெல்லாம் வன்மையாக வந்து இந்த அரசு உற்று நோக்க வேண்டும். ஒருவனை நீங்கள் குற்றப்படுத்துவது நியாயமாக அவன் குற்றம் செஞ்சிருந்தா அவன் மேலே நீங்கள் வழக்கு தொடரலாம்.
அதில் வந்து நம்ம வந்து எந்த மாற்றப்படுது வளரும் ரவுடி அப்படிங்கிறது எந்த வரையறையில் வருது? எதிர்த்து கடனத்துக்குரியது அதெல்லாம். ஆமாம், அந்த பையன் சொல்கிறான் வளரும் ரவுடி அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு பண்ணுறாங்களாம். நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப காவல்துறை தான் ஒரு பிரச்சனை உளவியல் ரீதியாக அந்த இளைஞனுடைய வாழ்க்கையே அது பாதிச்சிடாது, பாதிக்குது. அதே லைன்ல அவன் போயிட்டான்னா அதே லைன்ல தான் நான் இருக்கிறேங்கிற மாதிரி அவன் பதிவு பண்ணுறான். நான் என்ன பண்ணேன், எனக்கு வளர ரவுடி உங்களுக்கு தெரியும், அவன் மேலே வந்து தொடர்ந்து இருந்தேன்னா அவனை பதிவு செய்யப்பட்ட ரவுடிங்கிறாங்க. அப்புறம் அவன் மேலே குண்டாஸ் பண்ணுறாங்க. அவனுடைய வாழ்நாள் புறம் சிறையில் இருக்குது. அப்போது இந்த சமூகத்தை இந்த மாதிரி இருக்கக்கூடிய செயல்களை செய்யறவர்களுக்கு சிறப்பு திட்டம் வேண்டும். நீங்கள் தென் தமிழகத்தில் கொலை நடக்குது அப்படின்னா கொலை நடக்கக்கூடிய அந்த சமூகங்களை ஒன்றிணைத்து இந்த அரசு ஒரு பீஸ் கமிட்டியை ஏற்படுத்த வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் அறிவுரைகள் வழங்க வேண்டும். கொலை செய்வதனால் இருக்கக்கூடிய பாதகங்கள் என்ன, அந்த குடும்பங்கள் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போடணும். நீங்கள் அதெல்லாம் நீங்கள் கடந்து போகணும். அந்த மாதிரி அடுத்த எலெக்ஷனில் மிகப்பெரிய ப்ராஜெக்டாகவே பண்ணணும். எத்தனை பேர் இந்த சமூகத்தில், இந்த சமூகம் மட்டும் இல்லை, யாரெல்லாம் கத்தி எடுத்து போராடி இருக்காங்களோ அந்த சமூகத்துடைய அந்த போராளிகள் அவருடைய வரலாறுகளெல்லாம் நீங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணி இந்த சமூகத்துக்கு விழிப்புணர்வை நீங்கள் ஏற்படுத்தணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் கத்தி எடுத்தால் ஜெயிக்க போகிறது கிடையாது. அது கண்டிப்பாக படுதோல்வியில் தான் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். நீங்கள் எதெல்லாம் நினச்சி எங்களை என்னை பொறுத்து நீங்கள் கோவப்படுத்துன்னு நினைக்கிறீங்களோ அதை நான் வந்து வென்றெடுப்பேன் என்னுடைய அறிவினால். சரிங்களா? எதெல்லாம் நினச்சி என்னை அடிமைப்படுத்தி நீ நினைக்கிறியோ அந்த அடிமைப்படுத்தலை என்னுடைய அறிவியால் நான் வென்றெடுப்பேன். அதற்கு வந்து பாபா சாஹிப் அம்பேத்கர் மிக எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு, நீ உன்னுடைய பிறப்பு வந்து தரித்திரனாக இருக்கலாம், ஆனால் வந்து இறப்பு சரித்திரா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு விஷயமா கற்றுக் கொடுத்துறாரு. உடனே எங்கள் சமூகத்தை இவர் தலித்திய சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, யாருடைய கொள்கையும் நம்ம உள்வாங்கிக்கலாம். பாபா சாஹிபுடைய நல்ல கொள்கைகள் நம்ம உள்வாங்கிக்கலாம். நமக்கு அந்த கொள்கையை பிடித்திருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, நான் இந்த சமூகத்திற்கு கூட நான் என்ன சொல்றேன்னா, டிஎன் மீடியா வழியாக நீங்கள் அரசியல் என்பது ஒரு தனி மனிதனுடைய உரிமை. நீங்கள் அனைத்து கட்சியிலையும் பயணிங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஒரு கட்சிக்கு போய் நீங்கள் போஸ்ட் ஓட்டாதீங்க. உனக்கான ஒரு இடத்த நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. நீங்கள் அரசியலில் அடுத்த நிலைமைக்கு நீங்கள் போகணும். நீங்கள் அடியாட்களாக இருக்கக்கூடாது. நீங்கள் அடியாட்களாக உங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இறுதியாக அந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கான எங்கிட்ட வந்து ஆவணங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 பக்கத்தில் இருக்குங்க. ஏன் நாங்கள் வந்து பட்டியலில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஆவணப்படுத்தியிருக்காங்க. இதை யார் ஆவணப்படுத்தியிருக்காங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தேவேந்திர இலக்கிய மன்றம் அப்படிங்கிறதுல காசிமேந்திரன் பழனிசாமி, சரிங்களா, அவர் ஒரு கமர்ஷியல் சேனலில் ஜாயின்ட் டைரக்டராக இருந்தவங்க. அவங்க ஆவணப்படுத்தியிருக்காங்க. நாங்கள் எப்படிலாம் வாழ்ந்துருக்கோம் அப்படிங்கிறத ஆவணப்படுத்திருக்கோம். இது எல்லா இடத்துலையும் நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கும் நாங்கள் வந்து இது கொடுக்குறோம். ஏன் இதை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா, நாங்கள் இப்படிலாம் இருந்திருக்கோம், எங்களை இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஆவணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மாலாம் நாங்கள் எங்களை பட்டியலில் இருந்து வெளியேற்றினா நாங்கள் விரும்பலை. கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி கூட மிகப்பெரிய ஒரு கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. என்னன்னு கேட்டால், அரசுக்கு கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் அரசுக்கு எதிரானதில்லை. ஐயா நாங்கள் வந்து பட்டியலிருந்து வெளியேறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணன் டிசைட் பண்ணியிருக்காங்க. 1000 பெண்கள் வந்து கோயம்புத்தூரில் வந்து பட்டியல் வெளியேற்றத்திற்கான ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நடத்துறதுக்காக இருந்திருக்காங்க. இது என்ன நாங்கள் மட்டும் சொல்லலை, நீங்கள் அகநானூறு, புறநானூறு, தொல்காப்பியம் சொல்லுது. என்ன சொல்லுது, இவங்க மல்லர் இனத்தை சேர்ந்தவர்கள், வேளாண் சமூகத்தை சேர்ந்தவர்கள், இந்திரன் விழாவை 30 நாட்கள் உங்கள் பூம்புகாரில் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை ஆதாரபூர்வமாக நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். எந்த சமூகத்துக்காக இலக்கியங்கள் இருக்கா சொல்லுங்க. நீங்கள் ஒரு நெறியாளருங்கிறதுனால எந்த சமூகத்துக்கும் இலக்கியம் கிடையாது. எங்கள் சமூகத்திற்கான தேவேந்திர வேளாண் சமூகத்திற்கான இலக்கியங்கள் இருக்கு. அதுலேயே முதன்மையான இலக்கியம் முக்கூடர் பல்லு. வாழ்வியல் முறையை சொல்லுது. பல்லன், பள்ளத்தி, உழவன், உளத்தி அப்படிங்கிற வாழ்வியல் முறையை சொல்லுது. அதனால இலக்கியங்கள் நிறைந்த ஒரு சமூகம் என்பதை நான் பதிவு செய்கிறேன். அது மட்டுமல்ல, நீங்கள் கேட்காத கேள்விக்கும் நான் பதில் சொல்கிறேன். எங்களை தாழ்த்தப்பட்ட பட்டியலில் வச்சுருந்தாலும், தாழ்த்தப்பட்ட பட்டியலில் வச்சுருந்தா எப்படி நீங்கள் கோயில்களில் வந்து நீங்கள் வந்து முதல் மரியாதை கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுடைய சிந்தனையில் வந்தால் அதுக்கும் பதில் சொல்கிறேன். ஆண்ட அரசர்கள் மிகப்பெரிய படைகளை வைத்திருந்தார். அவர்கள் உணவு ரொம்ப ரொம்ப தேவை.
அந்த உணவை உற்பத்தி செய்யக்கூடிய இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் அவர்களை இந்த சமூகத்திற்கு அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு விவசாயத்தை செய்யக்கூடியவர். அதுக்காண்டி வேற சமூகம் இல்லையா நீங்க கேட்டக்கூடாது, அதையும் நான் மட்டும் சொல்லிடுறேன். பெரும்பாலும் அவர்கள் அந்த விவசாயத்தை செய்ததுனால உங்களுக்கு தெரியும் ஒரு யானைக்கு எவ்வளவு உணவு தேவைன்னு தெரியும். குறைந்தது ஒரு யானை 250 கிலோலேருந்து 400 கிலோ வரைக்கும் ஒரு நாளைக்கு. அதற்காக அவர்கள் அந்த விவசாயத்தை செய்ததுனால அன்று நடக்கக்கூடிய அந்த திருவிழாக்களில் தேவேந்திர குல வேளாளரை நமக்கு உணவளித்தவர்களை நாம் முதன்மை படுத்த வேண்டும் என்றுதான் நீங்கள் வந்து பரிவட்டம் கட்டப்படுகிறது, பழனி செப்பேடு சொல்கிறது, பட்டீஸ்வரர் கோயில் சொல்கிறது, மதுரை தெப்பக்குளம் செய்கிறது, இந்த மாதிரி எல்லா காஞ்சிபுரம் கோயில் சொல்கிறது. அதன் அடிப்படையில் தான் எங்களுக்கு பரிவட்டம் கட்டப்படுது. அப்போ நாங்கள் எஸ்சி பட்டியல் இல்லை, ஏதோ ஒரு சூழ்ச்சினால நாங்கள் வீழ்த்தப்பட்டு விட்டோம் என்ற ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுகிறேன். ஆகையால் பட்டியல் வெளியேற்றம் என்பதே தேவேந்திர வேளாளர்களின் இலக்கு என்பதை நான் வந்து டிஎன் மீடியா வழியாக நான் உங்களுக்கு என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோளையும் நான் தெரிவிக்கிறேன். நீங்களும் உங்களுடைய அடுத்த விஷயங்களை யாராவது இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா இந்த பட்டியல் வெளியேற்றம் அவங்க கேட்கக்கூடியதை நீங்களும் எங்களுக்கு இப்போ இன்னொரு விஷயம், மாற்று சமூகத்தினர் எங்களுக்கு பேசுகிறாங்க, நிறைய பேர் பேசுகிறாங்க, அவங்க வரலாறு படிக்கிறாங்க. ஆமாம் இவங்க வந்து எஸ்சி கிடையாது, இவங்க வந்து வேற பிசியோ எம்பிசியோ அது ரெண்டாவது இருக்கட்டும், இவங்க பட்டியலில் வைக்கக்கூடாது, அவங்கள நீங்கள் வெளியே கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி மாற்று சமூகத்தினர் நிறைய பேர் பேசுகிறாங்க. வருகின்ற அந்த 28ஆம் தேதி அந்த முழக்க ஆர்ப்பாட்டத்தில் கூட கண்டன முழக்க ஆர்ப்பாட்டத்தில் மாற்று சமூகத்தில் இருந்து எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். பல்வேறு சமூகங்களை இணைத்து உங்களுடைய இலக்கை நோக்கி நகர்கிறீர்கள். கண்டிப்பாக பட்டியல் வெளியேற்றம் குறித்த உங்களது கோரிக்கை நிறைவேற டிஎன் மீடியா சார்பாக வாழ்த்துகிறோம். நன்றி.